இப்ப மிருகசீரத்துல பிறந்தா எப்போதுமே பாருங்க, இந்த நட்சத்திரத்துடைய குணம் அது எப்போதுமே தைரியமான குணம் இருக்கும். இந்த நட்சத்திர அதிபதி செவ்வாய் பகவான். அப்ப செவ்வாய் பகவானாவே முருகன் பெருமான எடுத்துக்கணும். மருத்துவத்தை எடுப்பாங்க, யூனிஃபார்ம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை எடுப்பாங்க. பெண்களுக்கு இந்த மிருகசீரத்துல பிறந்த பெண்கள்லாம் பாருங்க, கணவர் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், பொதுமக்கள் இப்படி இருக்கணும், அப்படி வாழணும் அப்படின்னு நிறைய பிரம்மாண்டமான கற்பனை இருக்கும். பயங்கரமான புத்திசாலி குணம் இருக்கும். வெளிநாடு வெளியூர்ல போய் நிறைய பேர் வருமானத்திட்ட நிறைய பேர் இருப்பாங்க இந்த மிருகசீரத்துல பிறந்தாவே. அப்ப செவ்வாய் தசை வந்தா என்ன வாங்குவீங்க? இடம் வாங்குவீங்கன்னு அர்த்தம். உங்க பெற்றோர் இந்த குழந்தைக்கு எப்பெல்லாம் செவ்வாய் தசை வருதோ அப்ப ஏதாச்சும் இடமோ பூமியோ நீங்க வாங்க போறீங்கன்னு அர்த்தம். அடுத்து வந்து அந்த குரு தசை வரும்போது பாருங்க, உங்களுக்கு எப்போதுமே குரு வந்துட்டாவே பாருங்க, பயங்கரமான திருமணம், படிப்பு, கல்வி, இது மாதிரி ஒரு அமைப்புகள் எல்லாமே சூப்பரா இருக்கும். அரசியல், படிப்பு, கல்வி, பணம், வருமானம், நண்பர்கள், கூட்டாளி, பழக்க வழக்கம், சொந்த கால நிக்கிற தொழில் பண்ணணும் அப்படி எண்ணங்கள் மைனஸ்ல ஓடும். அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றால் குரு வழியில் குரு நேசிப்பம், குருவை போற்று அன்பார்ந்த குருவாரிஸ் நண்பர்களே, இன்னைக்கு அம்மன் அருள் டிவில பார்க்கக்கூடிய பலன் எல்லாருமே கமெண்ட்ல கேட்கக்கூடிய ஒரே பலன் நட்சத்திர பலன். அம்மன் அருள் டிவி வீடியோ பார்க்கணும் எல்லாருமே பொதுவா அந்த நட்சத்திரத்தை தான் எல்லாருமே கடைசி மட்டும் வீடியோ பார்ப்பீங்க. தனித்தனியா நட்சத்திர பலன் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கான பலன் தாங்க இந்த நட்சத்திர பலன். இது வருஷம் ஃபுல்லா நீங்க இந்த வீடியோ எடுத்து பார்த்துக்கலாம். உங்களுடைய நட்சத்திரத்துடைய குணம், நீங்க இப்படிதான் இருக்கணும், இந்த வேலை பார்க்கணும், இந்த படிப்பு படிக்கணும், இது சம்மந்தமா போகணும், இது சம்மந்தமா போகக்கூடாது, எல்லாமே இந்த வீடியோக்குள்ள நம்ம கொடுக்குறோம். அதாவது நட்சத்திரங்கிறது நம்முடைய கேரக்டர், நம்ம என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது எல்லாமே நட்சத்திரத்தை வச்சு கண்டிப்பா துல்லியமா எடுக்க முடியும். இதுல நான் ஒரு ஸ்பெஷலான ஒரு பலன் என்னுடைய ஆராய்ச்சியில உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதாவது தசாபுத்தி. உங்களுக்கு சொல்லுவாங்க நட்சத்திரத்தை வச்சு இத்தனை வயசுக்கு அப்புறம் இது நடக்கும் இது நடக்காதுன்னு, இதுக்குள்ள பலனும் இதுல இருக்குது. தயவு செய்து உங்க ஜாதகத்துல லக்னத்தை மையமா வச்சு இந்த நட்சத்திர அதிபதிகள் எல்லாமே நல்லா இருக்காங்களா, ஒவ்வொரு திசையுடைய நட்சத்திர அதிபதிகள் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இந்த பலன் எடுத்தா நட்சத்திர பலன் 100% மாறாது. இந்த பலன் உங்க வாழ்க்கையுடைய ரகசியத்தை இப்ப இந்த வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். அன்பார்ந்த மிருக சீட நட்சத்திர அன்பர்களே, பொதுவாக மிருக சீரிடத்துல பிறந்தவங்க, இந்த நட்சத்திரங்கிறது பொதுவா ரிஷப ராசியில 2 பாதம் வரும். நல்லா பாத்துக்கங்க, ரிஷப ராசியில 2 பாதம் வரும், மிதுன ராசியில 2 பாதம் வரும், மொத்தம் 4 பாதம். இப்ப மிருகசீரத்துல பிறந்தா எப்போதுமே பாருங்க, இந்த நட்சத்திரத்துடைய குணம் அதிசயம் எப்படி இருக்கும், இதான் இந்த வீடியோடைய பதிவு. ஏன்னா அம்மன் அருள் டிவில எல்லாருமே நட்சத்திர பலன் தனித்தனியா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கேட்டிருந்தீங்க. அதுக்கான பதிவு தான் அது. தயவு செய்து நம்ம இதுல என்ன நீங்க பார்க்கணும், நட்சத்திரத்தை பத்தி மேட்ச் பண்ணி பாக்குறீங்கன்னா, நீங்க பிறந்த லக்னங்கிறது மெயினா வேணும். அதாவது உங்களுடைய பிறந்த லக்னம், அதாவது பிறந்த நேரம்னு சொல்லுவாங்கல்ல, இந்த லக்னத்துல பிறந்திருக்கும், இந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கும், இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த விஷயம் நடக்கும், இத்தனை வயசுக்கு அப்புறம் இது நடக்காது, இது சம்மந்தமா போகணும், இது சம்மந்தமா போகக்கூடாதுன்னா மெயினா நட்சத்திரத்தை வச்சு தசாபதி இதெல்லாம் சொல்ல முடியும். அதையும் தாண்டி நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்களோ, அதாவது நீங்க எந்த நேரத்துல பிறந்தீங்களோ அதை வச்சு ஒரு துல்லியமான ஒரு பதிவை கண்டிப்பா கொடுத்துடலாம், நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு. அதனால இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா, நட்சத்திர பலன் மிருகசீரத்தை பத்தி நான் பேசுறேன்னா தயவு செய்து உங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்குங்க. அதுல எதுக்கு ஒரு மனிதனுக்கு எந்த கிரகம் நல்ல ஒரு பலமா இருக்கோ அவங்க அது சம்பந்தமா தான் பெரிய லெவலுக்கு போவாங்க. இப்ப நட்சத்திரத்தை வச்சு நம்மளுடைய பொதுவான குண விஷயம், இது பண்ணலாம் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கரெக்டா அக்யூரேட்டா எடுக்கலாம். அது இல்லாம உங்களுக்கு எந்த கிரகத்துடைய திசை வந்தா நல்லா இருக்கும், எந்த கிரகத்துடைய புத்தி வந்தா ராசி பிரகாரம் எப்படி நல்லா இருக்கும், இதை வச்சு நம்ம எடுக்கலாம். இதை வச்சு எடுக்க முடியும். இதை தாண்டி லக்னத்தை வச்சு நம்ம தசாபுத்தி எடுக்கிறதா ரொம்ப கரெக்டான ஒரு பலன். நல்லா தெரிஞ்சுக்கணும், எப்படி லக்னத்தை வச்சு தசாபுத்தி எடுக்கிறதா கரெக்டா இருக்கும். இது ராசியை வச்சு எடுக்கும்போது ஒரு துல்லியமான ஒரு பதிவை நம்ம கொடுக்க முடியாது. இன்னும் உங்க விதிஜாதகம் இருந்தா அக்யூரேட்டா சொல்லலாம், இது நல்லா இருக்கும் இது நல்லா இருக்காது. தயவுசெய்து ஒரு பொது பலனா பாருங்க. பொதுவா நட்சத்திரனாவே பொதுவாக மிருகசீரத்துல பிறந்தவே எப்போதுமே தைரியமான குணம் இருக்கும். என்ன காரணம் தெரியுமா? இந்த நட்சத்திர அதிபதி செவ்வாய் பகவான். அப்ப செவ்வாய் பகவானாவே முருகன் பெருமான எடுத்துக்கணும். இந்த மிருகசீரத்துல பிறந்தாவே முருக பெருமான நம்ம அதிகமா எடுத்துக்கணும். அது இல்லாம தைரியமான குணம் இருக்கும் இவங்ககிட்ட. எப்போதுமே ஒரு தைரியம் தன்னம்பிக்கை எப்போதுமே உண்டு. தன்மானத்தோட இருப்பாங்க. எப்படி எல்லா விஷயத்திலையும் சரி தன்மானத்தோட இருக்கக்கூடிய குணம் உங்களை நம்ம நிறைய பார்க்கலாம். ஏன்னா இந்த நட்சத்திரத்துல பிறந்தாவே பாருங்க, நிறைய பேர் இந்த மருத்துவம், எப்படி மருத்துவத்தை எடுப்பாங்க, யூனிஃபார்ம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை எடுப்பாங்க. அடுத்து பார்த்தா அந்த அறிவு சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே பயங்கரமா இருக்கும். அந்த செவ்வாய்னாவே இந்த அடித்தடி, அந்த யூனிஃபார்மு, அடுத்து அந்த கஷ்டமான வேலை, இது எல்லாமே பயங்கரமா அதிகமா படக்கூடிய நபராக இருப்பாங்க. இவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாராலையும் கெஸ் பண்ண முடியாது, மிருகசீரத்துல பிறந்தவங்க மட்டும்.
என்ன எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க, கொஞ்சம் பதஷ்டம். செவ்வாய் என்ன தைரியமா டக்கு டக்குன்னு போய் வேகமா போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு தான் உங்கள்ட்ட மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். அப்ப அந்த கஷ்டமான வேலை, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், அடுத்து நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை எல்லாமே இவங்க அதிகமா இதுல பயணிக்கூடிய நபராக இவங்க இருப்பாங்க. இப்ப செவ்வாய்னாவே பாருங்க, மெயினா பெண்களுக்கு கணவரை காட்டக்கூடிய இடம். அப்ப கணவர் இப்படி வரணும், அப்படி வரணும், நிறைய ஆசை இருக்கும் பெண்களுக்கு. நான் சொல்றேன், பெண்களுக்கு இந்த மிருகசீரத்தை பிறந்த பெண்கள்லாம் பாருங்க, கணவர் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், பொதுமக்கள் இப்படி இருக்கணும், அப்படி வாழணும் அப்படின்னு நிறைய பிரம்மாண்டமான கற்பனை இருக்கும், பயங்கரமான புத்திசாலி குணம் இருக்கும். வெளிநாடு வெளியூர்ல போய் நிறைய பேர் வருமானத்திட்ட நிறைய பேர் இருப்பாங்க இந்த மிருகசீரத்துல பிறந்தாவே. இப்ப இது வந்து பொதுவான உங்களுடைய கேரக்டர், இதான் மிருகசீரத்தை பிறந்தா இப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிற குணத்தை நம்ம சொல்றோம். இதையும் தாண்டி ஒவ்வொரு பாதத்துல பிறந்திருக்காங்க பாத்தீங்களா, இது இன்னும் அக்யூரேட்டா நம்ம கரெக்டா எடுக்கலாம். ஒண்ணு இல்ல, 4 மிருகசீரத்தை பிறந்தா எல்லாருமே ஒரே மாதிரி இருப்பீங்களா? கண்டிப்பா இருக்க மாட்டீங்க. இப்ப 5 விரல் இருக்கும், 5 விரல் ஒரே மாதிரி இருக்காதுல்ல. அப்போ அப்படியே குணங்கள் மாறுபடும் பாருங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த மிருகசீரத்துல 1ஆம் பாதத்துல பிறந்திருக்காங்க பாத்தீங்களா, இது என்னுடைய சொந்த ஆய்வுங்க. அதை மிருகசீரத்துல 1ஆம் பாதத்துல பிறந்தவங்க எப்போதுமே சரி நீதியான குணம் இருக்கும் பாருங்க. ஒண்ணும் சொல்ல, நீங்க பொய்யே சொல்ல மாட்டீங்க. நல்லா பாத்துங்க, மிருகசீரத்தை 1ஆம் பாதத்துல பிறந்தவங்க குடும்பத்து மேல, ஃபேமிலி மேல, தன்னுடைய குழந்தை மேல உங்களை மாதிரி யாரும் அக்கறை காட்ட முடியாது. ஆசைகள் நிறைய இருக்கும், லைஃப்ல இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், நிறைய ஆசை இருக்கும். பொய் சொல்ல முடியாது, ஏமாத்த மாட்டீங்க. ஒரு தலைமை பொறுப்புல வகிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள இருக்கு. ஒரு 10 பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி உங்கள்ட்ட இருக்கு தெரியுங்களா? இதை கொண்டாதான் நீங்க பெரிய லெவலா வருவீங்க. அதாவது லக்னாதிபதி நல்லா இருந்தா இப்ப நான் சொல்லக்கூடிய பலன் கரெக்டா இருக்கும். 1ஆம் பாதத்துல பிறந்தவங்க நீதி, நேர்மை, ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டா பின்வாங்க மாட்டாங்க, தைரியம், தன்னம்பிக்கை எல்லாமே இந்த மிருகசீரத்துல 1ஆம் பாதத்துல பிறந்தவங்க பயங்கரமா இருக்குங்க. அரசியல்ல போகலாம், அரசாங்க சம்பந்த ஒரு விஷயம் போகலாம், நெருப்பு சார்ந்த வேலையில போகலாம், இதெல்லாம் சூப்பரா இருக்கும் மிருகசீரத்துல 1ஆம் பாதத்துல பிறந்தவங்க. அடுத்த 2ஆம் பாதத்துல பிறந்தவங்க பாத்தீங்களா, இவங்களை மாதிரி யாரும் புத்திசாலி ஏற்கனவே எப்போதும் வேலை வேலை வேலைன்னு அலைவாங்க. ஒருத்தரை பார்த்தவன கவர்ந்துருவாங்க. ஒரு டக்குன்னு ஒரு புரிஞ்சக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி இருக்கும். ஆளுக்கத்த தன்னை மாத்திக்கக்கூடிய குணமும் இந்த மிருகசீரத்துல 2ஆம் பாதத்துல பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பாங்க. எப்படி ஆளுக்கு ஏத்தாப்புல தன்னை மாத்திக்கிற குணமும், பயங்கரமான ஒரு திறமையான குணமும், பயங்கரமான புத்திசாலி குணம் இருக்கும். ஆனா கோபம் வரும், இருந்தாலும் அங்க குணமும் இருக்கும். உள்ள கோபமும் குணமும் கொண்டவங்க யாருன்னா இந்த மிருகசீரத்துல 2ஆம் பாதத்துல பிறந்தவங்க. இவங்க எல்லாருமே கோவப்படணும், நீங்க 2ஆம் பாதத்துல பிறந்தவங்க எடுக்க முடியாது. உங்களுடைய குணம் பயங்கரமான மைண்ட் தாட் இருக்கும். என்ன நிறைய எதிரி பகலை நிறைய வாழ்க்கையில சந்திச்சுப்பாங்க. கேட்டு பாருங்களேன், உடம்புல ஏதாச்சும் ஒரு தொந்தரவு இருந்துகிட்டே இருக்கும். தாய்மாம உறவுகள் சார்ந்த விஷயம், ஒரு மன வருத்தங்கள், வேலையை பத்தி, உத்தியோகத்தை பத்தி, வருமானத்தை பத்தி, லாபத்தை பத்தி தான் இவங்களுடைய எண்ணங்கள் அதிகமா தூண்டும். வேலை வேலை வருமானம் இப்படிதான் தூண்டும். அடுத்து 3ஆம் பாதத்துல பிறந்தவங்க பாத்தீங்களா, இவங்களுடைய குணங்கிறது வேற. இவங்க எப்போதுமே பாருங்க, பயங்கரமான திறமையான குணம், ரொம்ப நாகரிகமான குணம், கொஞ்சம் பதஷ்ட குணம், ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. உங்களை யாரு எது இருந்தாலும் பெருசா கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. நீ பேசுனா பேசு, என் வேலை என்ன, அந்த வேலையை முடிக்கணுங்கிற எண்ணங்கள் அதிகமா இருக்கும். கரெக்டா பர்ஃபெக்டா ஒரு வேலையை பார்ப்பாங்க, பர்ஃபெக்டா இருப்பாங்க. பொதுமக்களுடைய தொடர்பு உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும். நிறைய கலைகளை விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க. பயங்கரமான புத்திசாலி குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். யாரு 3ஆம் பாதத்துல பிறந்தவங்க. சொந்த காலம் நிக்கணுங்கிற எண்ணங்கள் அதிகமா இருக்கும். கலை உணர்வு அதிகமா இருக்கும். குடும்பத்து மேல, கணவன் மனைவி மேல இவங்களை மாதிரி அக்கறை காட்ட முடியாது. வேலையை பத்தியும், உத்தியோகத்தை பத்தியும், வருமானத்தை பத்தியும் தான் இவங்களோட எண்ணங்கள் அதிகமா தூண்டிக்கிட்டே இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த நட்சத்திரத்துல பிறந்தா இதையும் தாண்டி மிருகசீரத்துல 4ஆம் பாதத்துல பிறந்தவங்க பாத்தீங்களா, இவங்களுக்கு கூட வேற. இவங்க எப்போதுமே பாருங்க, இந்த மருத்துவத்துல பெரிய இருப்பாங்க. ஸ்கின் டாக்டரு, மருத்துவம், ஆபரேஷன் பண்ணக்கூடிய டாக்டர்கள், அது வந்து அந்த வக்கீல் சார்ந்த துறைகள்ல இவங்கெல்லாம், அந்த போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு பாக்குறவங்க, இந்த ராணுவத்துறையில இருக்கக்கூடிய நபர்கள், இந்த கடுமையாக ஹார்ட் ஒர்க் பார்க்கக்கூடிய நபர்கள்லாம் பாருங்க, இந்த மிருகசீரத்துல 4ஆம் பாதத்துல பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பாங்க. எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், மெக்கானிக்கல், இதெல்லாம் நிறைய பேர் சொல்லலாம். இந்த வெளிநாடு வெளியூர்ல போய் வருமானத்திட்ட போய் நபர்லாம் இவங்க இந்த மிருகசீரத்துல 4ஆம் பாதத்துல பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பாங்க. பிறந்த இடத்தை விட்டு வெளியில இருக்கக்கூடிய நபர்கள் இவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இதெல்லாம் இவங்களுடைய குணங்கள். அந்த ஹார்ட் ஒர்க் எல்லாம் இவங்க எடுத்து பார்க்கலாம். ஹார்ட் ஒர்க்கு, கடுமையான அந்த கஷ்டமான வேலை எல்லாமே இவங்க எடுத்து பார்க்கக்கூடிய அமைப்பு இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். இதுதான் இவங்களுடைய பொதுவான குணாதிசயம். இப்ப திசா புத்திக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் வரக்கூடிய திசா புத்தியே பாருங்க. இவங்களுக்கு வரக்கூடிய திசை மிருகசீரத்துல செவ்வாய் தசை வரும். அப்ப செவ்வாய் தசை வந்தா என்ன வாங்குவீங்க? இடம் வாங்குவீங்கன்னு அர்த்தம். உங்க பெற்றோர் இந்த குழந்தைக்கு எப்பெல்லாம் செவ்வாய் தசை வருதோ அப்ப ஏதாச்சும் இடமோ பூமியோ நீங்க வாங்க போறீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா கடன் பகையை கொண்டு வந்து ஆரம்பத்துல குடும்பத்துல காட்டிப்போம் அந்த குழந்தை பிறந்த பிறகு. ஏன்னா செவ்வாய் தசைங்கிறது மேக்சிமம் 10 வருஷம், சாரி 7 வருஷம் வரும். ஒரு சில பேர் பாதம் குறையும் போது 7 வருஷம் உள்ளது 5 வருஷமா வரும், இல்ல 4 வருஷமா வரும், 3 வருஷமா வரும். அப்ப அந்த கேது தசை வந்தாவே கடன், வருமானம், லாபம் இது மாதிரி குடும்பத்துல கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். செவ்வாய் நல்லா இருந்தா லாபத்தை கொடுத்துரும், கடன் வாங்கி இடம் வாங்கி வச்சுப்படும், லாபத்தை இன்க்ரீஸ் பண்ணி பயங்கரமா மண்மனையை சேர்க்க வச்சுப்படும்.
இது உங்க சின்ன குழந்தையா இருக்கும்போது நான் சொல்றேன். படிப்புகளை ஒரு நல்ல ஒரு அறிவை கொடுத்துடும், இல்லைன்னா படிப்புகளை ஒரு மந்தப்படுத்தி ஆரம்பத்திலே ஒரு படிப்புகளை மந்தப்படுத்தி. இதே பாருங்க இந்த ராகதேசம் வருது பாருங்க, ராகதேசம் மட்டும் அக்யூரேட்டா நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சில பேருக்கு ராகு எப்படி இருக்கா அதை பொறுத்து தான் மாறுபடும். ஏன்னா லக்கணத்துக்கு ராகு நல்லா வரான்னு வச்சுங்களேன், பயங்கரமா பெரிய லெவல்ல போயிடுவாங்க. மருத்துவம், மெக்கானிக்கலு, அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கெமிக்கலு, அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய பிரம்மாண்டமான அரசியல், இது நிறைய விஷயத்துல சாதிக்கலாம். அந்த உங்க அப்பாவுக்கு அது மாதிரி பலனை கொடுத்துரும். இப்ப ராகதேசம் வரும்போது ஒரு சில பேருக்கு ராகு சரியில்லைன்னு வச்சுங்களேன், உங்க பெற்றோருக்கு நிறைய கஷ்டத்தை கொடுக்கும். அம்மா அப்பாவுக்கு மருத்துவ செலவு, நிறைய செலவு மாதிரி பார்க்கக்கூடிய அமைப்புகள், அவங்க அம்மா அப்பாவுக்கு சரியில்லாத ஒரு அமைப்புகள், இது மாதிரி சந்திக்கக்கூடிய அமைப்பு தான் ஒரு சில பேர் கண்டத்தை பாக்குறது, ஆபரேஷன் பண்றது, உடம்புல ஏதாச்சும் மருத்துவ செலவு பண்றது, இது மாதிரி ராகதேசம் வரும்போது ஒரு சில பேர் ஏமாந்து போறது, இது மாதிரி ஒரு அமைப்புனா ஒரு சில பேர் கொடுத்துரும். ஏன்னா ராகதேசங்கிறது ஒரு மனிதனுக்கு 12 வருஷம். அப்ப இந்த ராகதேசம் 18 வயசு வரையும் வருதுன்னா அப்ப ராகு சரியில்லைன்னா ஏமாற்றத்தை பார்த்துட்டு இப்ப எந்த ஒரு வளர்ச்சியும் குடும்பத்துல இருக்காது. இது ராகு கெட்டு போயிருந்தா இது மாதிரி இருக்கும். அதே ராகு நல்லா இருந்தா ஒரு பெரிய லெவலுக்கு போகலாம். அடுத்து பார்த்தா இந்த குருதசை வரும்போது பாருங்க, உங்களுக்கு எப்போதுமே குரு வந்துட்டாவே பாருங்க பயங்கரமான திருமணம், படிப்பு, கல்வி, இது மாதிரி ஒரு அமைப்புகள் எல்லாமே சூப்பரா இருக்கும். அரசியல், படிப்பு, கல்வி, பண வருமானம், நண்பர்கள், கூட்டாளி, பழக்க வழக்கம், சொந்த கால நிக்கிற தொழில் பண்ணணும் அப்படி எண்ணங்கள் மைனஸ்ல ஓடும். காசு பணத்தை பத்தி தான் சிந்தனை ஓடும். யார் இந்த குருதசை 16 வருஷம் வரும்போது இந்த மாதிரி அமைப்பை உங்களுக்கு கொடுத்துருவாரு. ஏன்னா மேக்சிமம் இந்த குருதசைங்கிறது நல்ல ஒரு யோகத்தை ஒரு சில பேருக்கு அள்ளி கொடுத்துரும். இதே சரியில்லைன்னா ஒரு சில பேருக்கு ஒரு பலவீனத்தை காட்டும் குருதசைங்கிறது. ஏன்னா குரு வந்தாவே ஒரு 10 பேருக்கு ஒரு புத்திமதி சொல்றாப்புல ஒரு அமைப்பு கொடுத்துரும். இதான் திசா புத்தியுடைய பலன். இது நான் ஒரு பொதுவா ஜென்ரலா கொடுத்துருக்கேன். இன்னும் உங்க ஜாதகத்தை எடுத்து பாத்துக்குங்க. லக்கணத்தை வச்சு இந்த நட்சத்திர பலன் கொடுக்குறா, உங்க லக்கணத்தை வச்சு உங்களுக்கு லக்னாதிபதி நல்லா இருக்காரா, நீங்க பிறந்த நேரம் நல்லா இருக்கா, நம்ம என்ன கர்மால பார்த்து பலன் கரெக்டான ஒரு பலன் பார்க்கலாம். அனைவருக்குமே பொதுவாக அந்த மிருகசீரிஷத்தை பிறந்த அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு நன்றி. இந்த வீடியோ வருஷம் உள்ள நீங்க பாத்துக்கணும். உங்களுடைய லைஃபை கண்டிப்பா ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்க இந்த வீடியோ உதவும். நன்றி.